இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் ஷமில். அதாவது இப்போ ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட், வெரி ரீசன்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம பேசவிருக்கிறோம். அதாவது ஆஸ் யூஷுவல் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான், எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், எதிர்பார்த்தது தான். ஆனாலும் நாம் ஏன் இதை இந்த பகுதியின் மீது, இந்த நிலப்பரப்பின் மீது, அந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர் மீது அல்லது ஆட்சியாளர்கள் மீது இவ்வளவு வெளிச்சம் பாய்ச்சுகிறோம்? அதை அங்கு நடக்கக்கூடிய வளர்ச்சிகளை, அங்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சிகளை இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நாம் பொதுமக்களிடம் நம்மளுடைய பார்வையாளர்கள் முன் வைக்கிறோம் என்றால், அந்த ஆட்சியாளர்களால் தான் உலக முஸ்லீம்களினுடைய 2 புனித தலங்கள், முஸ்லீம்கள் முன்னோக்கக்கூடிய, முஸ்லீம்களினுடைய கிப்லாவாக இருக்கக்கூடிய மஸ்ஜித் அல் ஹராம், மஸ்ஜித் நபவி இருக்கிறது. ஸோ இந்த 2 பள்ளிவாசல்களுமே இந்த ஆட்சியாளர்களால் ஆளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலப்பரப்பு நபி பிறந்த மண்ணாக, இஸ்லாத்தின் தோற்றுவாய்க்கான இடமாக, பல்வேறு சஹாபாக்கள் வாழ்ந்து மறைந்த இடமாக இருக்கின்றன. ஸோ இன் எவ்ரி சென்ஸ் ஆஃப் தி வேர்ட், தட் ஜியோகிராஃபிக்கல் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட் டு தி வேர்ல்ட் முஸ்லிம்ஸ். அதாவது உலக முஸ்லிம்களுக்கு அந்த நிலப்பரப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு. இப்பொழுது அந்த நிலப்பரப்பு எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களின் கைகளில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்குவதற்காகவும், இவர்களுடைய, அதாவது இந்த நிலப்பரப்பு மட்டுமல்ல, அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பு மட்டுமல்ல, அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், அதனுடைய பாரதூரமான ஃபாலோவுட்ஸ், விளைவுகள் சுற்றி இருக்கக்கூடிய, பாதிக்கப்படக்கூடிய, அடக்கப்படக்கூடிய, ஒடுக்கப்படக்கூடிய முஸ்லிம்களையும் எந்த அளவுக்கு மேலும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது, எந்த அளவுக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்ட முடியாத அளவுக்கு இவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பதற்காகவும், இப்படி பல காரணங்களுக்காகவும் அந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களுடைய முடிவுகளை, கொள்கை முடிவுகளை, அரசியல், சமூக, பொருளாதார, இராணுவ காய் நகர்த்தல்களை நாம் உற்று நோக்கி கொண்டும் அவதானித்து கொண்டும் முக்கியமான விவகாரங்களை மக்கள் முன்னால் வைத்துக் கொண்டும் இருக்கிறோம். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நாம் எதற்காக இந்த விவகாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இவர்களை அரண் செய்யும் கோட் அறிஞர்கள் என்று சொல்லப்படுவோர் இன்னும் எவ்வளவு தூரம் செல்வார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் நாம் இந்த விவகாரத்தை எல்லாம் மக்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் எது செய்தாலும் இவர்களுக்கு முட்டுக் கொடுக்கவும், அதாவது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போனாலும் இவர்களை முட்டுக் கொடுக்கவும் அரண் செய்யும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் தங்களை அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே யதார்த்தத்தில் பார்த்தா முஸ்லிம்களுக்கு மத்தியில் தங்களுடைய அறிஞர்கள் அப்படிங்கிற அந்த கிரெடென்ஷியலை, தகைமையை இத்தகைய போக்கினால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றனர். புரியுதுங்களா? இப்பொழுதுதான் இத்தகைய விவகாரங்களில், யதார்த்த வாழ்வு சார்ந்த விவகாரங்களில்தான் அவர்களுடைய உண்மை முகங்கள் அவர்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய, சமூகத்திற்கு அறத்தையும், நீதியையும், நியாயத்தையும், மார்க்கத்தையும் போதிக்கக்கூடிய அறிஞர்கள் இடத்தில் இருப்பதற்கு தகுதி படைத்தவர்களா என்பது இத்தகைய யதார்த்த வாழ்வு சார்ந்த விவகாரங்களில் தான் உண்மையிலேயே தோலுரிக்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த அறிஞர்கள் என்று சொல்லப்படுவோர் இன்னும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போவாங்க இத்தகைய எதேச்சதிகாரிகளை, இஸ்லாம் விரோத மன்னர்களை அரண் செய்வதற்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதற்காகவும் இந்த விவகாரங்களை எல்லாம் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த சிறிய இன்ட்ரோடக்ஷனை முன்வைப்பதோடு விஷயத்துக்கு போயிடும். என்னன்னா சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியா இஸ் செட் டு ஓப்பன் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் ஸ்டோர். அதாவது முதல் மதுபான கடை சவுதி அரேபியாவில் திறக்க இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு வரியையும் சேர்த்துக்கிடுறாங்க, சர்விங் ஒன்லி டிப்ளமேட்ஸ். புரியுதுங்களா? அரசியல் ராஜதந்திரிகளை, குறிப்பாக முஸ்லீம்கள் அல்லாதவர்களை, அதிலும் குறிப்பாக முக்கியஸ்தர்கள், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், அரசியல் ராஜதந்திரிகள் போன்றோருக்கு மட்டும் பயன்படும் வகையில் மதுபான கடையை சவுதி அரேபியா திறக்க உள்ளதாக. இது ஹாட் நியூஸ், ரீசன்ட் நியூஸ். இது பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஆர்டிகிள்ஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷன் நான் இப்போ வாசிக்கிறது மிடில் ஈஸ்ட் ஐயினுடைய ஆர்டிகிள். இது 2 நாள், அதாவது முந்தானத்து வெளியிட்டு இருந்தாங்க இந்த ஆர்டிகிளை. அதாவது ஆர்டிகிள் எப்படி போகுது அப்படின்னா, சவுதி அரேபியா இஸ் செட் டு ஓப்பன் தி கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் லிக்கர் ஸ்டோர், முதல் மதுபான கடையை திறக்க உள்ளது. கேட்டரிங் எக்ஸ்க்ளூசிவ்லி டு டிப்ளமேட்ஸ், பிரேக்கிங் வித் டெக்கேட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன் இன் தி கண்ட்ரி. அதாவது தசாப்தங்கள் கிட்டத்தட்ட 1952 இருந்து அங்கே மது அஃபீஷியலாக, அதாவது திரைமறைவில், அதை வேறு கணக்கு, நம்ம அந்த கதைக்கு வருவோம். அஃபீஷியலாக, வெளிரங்கமாக, மேம்போக்காக மது தடை செய்யப்பட்டிருந்தது சவுதி அரேபியாவில் 1952 இருந்து. ஸோ அதை முறிக்கும், அந்த தடையை பிரேக் பண்ணும் விதமாக சவுதி அரேபியா தங்களுடைய நாட்டின் முதல் மதுபான கடையை திறக்க உள்ளது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்விங் எக்ஸ்க்ளூசிவ், கேட்டரிங் எக்ஸ்க்ளூசிவ்லி டு டிப்ளமேட்ஸுங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கிடுறாங்க.
அதாவது a source informed Reuters that the store will be opened in the capital Riyadh's diplomatic quarter. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதினுடைய அரசியல் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், ராஜதந்திரிகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் இந்த மதுபான கடைகள் வந்து திறக்க இருப்பதாக வந்து ரூட்டர் ஊடகத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைத்திருக்குது, அதிகாரப்பூர்வ தகவல். அண்ட் would be strictly restricted to நான் முஸ்லிம்ஸ், அதாவது நான் முஸ்லிம்ஸுக்கு மட்டும் இது வந்து சர்வ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திருக்கிறாங்க. The store is expected to open in the coming weeks. வரும் வாரங்களில் வந்து இந்த மதுபான கடைகள் திறக்க இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. Since it was officially prohibited in 1952, the kingdom has strictly banned alcoholic beverages in the country. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1952 இருந்து the kingdom has strictly banned, ஸ்ட்ரிக்டா வெளிரங்கமா வந்து மதுபானங்களை வந்து தடை செய்திருக்குது. புரியுதுங்களா? இப்போ வரைக்கும், அதாவது இந்த ஆர்டர் வந்து வருவதற்கு முன்னால் வரை போதை தரக்கூடிய மது வஸ்து வந்து அந்த நாட்டில் வந்து தடை செய்யப்பட்டதாக இருந்தது. The move comes in the wake of regulations announced over the weekend by local media aimed at curbing the improper exchange of alcohol between diplomatic residences. அதாவது ஃபத்வா கொடுக்கக்கூடிய அறிஞர்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிருச்சு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதற்காக இவங்க வந்து திறக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பாருங்க. அதாவது டிப்ளமேட்டிக் ரெசிடென்சஸ், அதாவது அரசியல் ராஜதந்திரிகள், முக்கிய பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் வாழக்கூடிய அந்த குவார்ட்டர்ஸுக்கு மத்தியில், அதாவது சட்டப்பூர்வம் அல்லாத, சட்டவிரோதமான, ஒழுங்கீனமான திரைமறைவு மதுபான விற்பனையை கர்ப் பண்ணுறதுக்கு, அதாவது அதை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக கொண்டுட்டு வராங்களாம். அப்போது இவர்களுடைய லாங்குவேஜின் படி ஒரு விஷயம் திரைமறைவில் சட்டவிரோதமாக நடந்துட்டு இருந்தா அது வந்து ஹராமான விஷயம்னு தெரியும். ஹராமான விஷயம் திரைமறைவில் சட்டவிரோதமாக வந்து தவறான வழிமுறைகளினூட நடந்துட்டு இருந்தா அதை வந்து எப்படி தடுத்து நிறுத்தணுமோ அந்த தண்டனைகளை அமல்படுத்துவது, அதற்கான வரையறைகளை விதிப்பது, தடை போடுவது என்ற வழிமுறையில் பயணிக்காமல் இவர்கள் வந்து அதை ஹலாலாக்குவார்கள். புரியுதுங்களா? இப்போ இந்த டிஃப்ரென்ஸை பாருங்க. ஒரு விஷயம் வந்து ஹராம்க தடுக்கப்பட்டது. ஸோ அப்போ தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தால் வந்து அதற்கான தண்டனைகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த தடுக்கப்பட்ட விஷயம் மேற்கொண்டு நடைபெறாமல் இருப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும், திட்டங்களை அமல்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு விஷயம் சட்டப்பூர்வமாக அல்லது தவறான வழிமுறைகளில் வந்து இம்ப்ராப்பராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுது, இம்ப்ராப்பராக நடக்குது அப்படிங்கிற ரீதியில் அதை ரெகுலேட் பண்ணும் விதமாக அதை ஹலாலாக்குகிறார். ஸோ அப்போ இவங்களுடைய பாயிண்டின் படி இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாளைக்கு விபச்சாரம் வந்து திரைமறைவில் இம்ப்ராப்பரா, அதாவது சட்ட விரோதமா பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல சரியான வழிவகைகளினூடாக அல்லாமல் விபச்சாரம் வந்து நடந்தால் அதற்கு அஃபீஷியலாக லைசன்ஸ் கொடுத்து கோட் அண்ட் கோட் ஸ்ட்ரிக்ட்லி டு நான் முஸ்லீம்ஸுங்கிற அந்த ஒரு லேபலை மட்டும் சேர்த்துக்கிட்டு விபச்சாரத்தை ஹலாலாக்கிடலாம், பப்ளிக் ஆக்கிடலாம், விபச்சார விடுதிகள் எல்லாம் திறந்து வச்சிடலாம் முக்கியமான இடங்கள்லன்னு சொல்லி அதை தான் சொல்ல வராங்க. புரியுதுங்களா? ஒரு விஷயம் தடை செய்யப்பட்ட விஷயம், ஹராமான விஷயம், தவறான விஷயம் நடக்கும் பொழுது அதை தடுப்பதற்கான வழிமுறைகளை அமல்படுத்துவதை விட்டுவிட்டு அதை ஆகுமாக்குகிறார். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பாயிண்ட்ஸ். யாருக்கு? முட்டு கொடுக்கக்கூடிய மதுஹலி அறிஞர்களுக்கு வந்து நல்ல பாயிண்ட் ஃபத்வா கொடுப்பதற்கு. Saudi government statement on Wednesday said the authorities were introducing a new regulatory framework. நல்லா பாருங்க, a new regulatory framework to counter the illicit trade of alcohol goods and products received by diplomatic missions. அதாவது இப்போ மற்ற மேற்கத்திய நாடுகளில் நடக்கிற மாதிரி, இப்போ மேற்கத்திய நாடுகள், அமெரிக்க சமூகம், இந்திய சமூகம், மற்ற சமூகங்களில் நடக்கிற மாதிரி, அதாவது தவறான வழிவகைகளினூடாக திரைமறைவில் இம்மாதிரியான வணிகங்களோ, இம்மாதிரியான மது போதைப் பொருட்கள் விற்பனையோ, மது போதைப் பொருட்கள் உட்கொள்ளும் விஷயமோ தவறான வழிவகைகளினூடாக நடப்பதை ஒழுங்கு செய்யும் விதமாக, ரெகுலேட் பண்ணும் விதமாக நாங்கள் வந்து இதை சட்டப்பூர்வமாக ஆக்குகிறோம்னு மற்றவங்க பேசக்கூடிய அதே லாங்குவேஜே சவுதி அஃபீஷியல், சவுதி அரசாங்கம் பேசுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் கவுண்டர் தி இல்லிசிட் ட்ரேட் ஆஃப் ஆல்கஹால். அப்போ ஒரு விஷயத்தை இங்கே ஒத்துக்கிடுது சவுதி அரசாங்கம். அஃபீஷியலாக வந்து சவுதி அரசாங்கம் தடை விதித்திருந்தாலும் திரைமறைவில் மதுபான விற்பனையும் மது உட்கொள்ளுதலும் வந்து பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல அன்அஃபீஷியலாக இல்லீகலாக வந்து ஏற்கனவே இங்கே நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதே ஒத்துக்கிடுறாங்க. அதனால தான் நாங்கள் அதை ரெகுலேட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ திரைமறைவில் நடந்துட்டு இருக்குது. இவங்க திரைமறைவில் சட்டவிரோதமாக நடந்துட்டு இருக்கிறத வந்து தடுப்பதை விட்டுவிட்டு, அதை தடுப்பதற்கான வழிவகைகளை அமல்படுத்துவதை விட்டுவிட்டு அதை ரெகுலேட் பண்ணுறாங்க. ரெகுலேட் பண்ணுவதன் ஒரு முயற்சியாக மதுபான கடைகளை அந்த பர்டிகுலர் அந்த டிப்ளமேட்டிக் ரெசிடென்ஸுக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் திறக்க உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. The new process will focus on allocating specific quantities of alcohol goods when entering the kingdom to put an end to the previous unregulated process that caused an uncontrolled exchange of
such goods in the kingdom. புரியுதுங்களா? ஏற்கனவே இந்த எங்கள் கிங்டமில் திரைமறைவில் நடந்து கொண்டிருந்த முறைப்படுத்தப்படாத கட்டுப்படுத்த முடியாத இந்த மதுபான விற்பனைக்கு கட்டுப்பாடு விதிக்கும் விதமாக அல்லது அந்த மதுபான விற்பனையை அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக முறைப்படுத்தும் விதமாக இந்த நிலப்பகுதியில் நாங்கள் அதை அதிகாரப்பூர்வமாக ஆக்குகிறோம். இன்ஃபேக்ட் பாயிண்ட் சிம்பிள் தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விஷயத்தை அது நடைபெறாமல் இருப்பதற்கான வழிவகைகளை செய்வதை விட்டுவிட்டு நாங்கள் அந்த ஹராமை என்ன செய்கிறோம், ஹலாலாக்குகிறோம், அதிகாரப்பூர்வமாக ஆக்குகிறோம்னு சொல்ல வர்றது. இதுதான் அவருடைய பாயிண்ட். புரியுதுங்களா? இந்த வார் ஆன் டெரர் அப்படிங்கிற பீடிகையில் ஜார்ஜ் புஷ் ஆப்கானிஸ்தான் மீதும் ஈராக் மீதும் போர் தொடுத்த சமயங்களில் அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியாவில் மிலிட்டரி பேஸ் கொடுத்துருந்தார். ஸோ அந்த டைமில் அந்த ஜுபைல் கேம்ப்லாம் நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தங்கியிருந்ததா அது டைரக்டான ஐவிட்னஸே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் அந்த நேரத்திலேயே மது அறிந்து கொண்டு தான் இருந்தார்கள். புரியுதுங்களா? தண்டனை அமல்படுத்துவது எல்லாமே ஏஷியன்ஸ் மேலே, குறிப்பான சவுதி பிரஜை இல்லைன்னா அரபுகள் இல்லைனா ஏஷியன்ஸ் இவர்களாக தான் இருக்கும். ஆனால் இதற்கு முன்னாடி, அதாவது நான் இப்போ சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட நேரடியாகவே அங்கே இருக்கும்போது ஐவிட்னஸ் சொன்னதின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி மதுவை அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அங்கே பறந்துபட்ட ரீதியில் பிஹைண்ட் தி ஸ்க்ரீனில் பரிமாறினார்கள், ட்ரேட் பண்ணாங்க, அறிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ அதிகாரப்பூர்வமாக இதெல்லாம் சவுதி அதிகார வர்க்கத்திற்கு தெரியாமல் இருந்திருக்குமா என்றால் நிச்சயம் தெரிந்திருக்கும். ஆனால் என்ன, அது வெளிப்படையாக இல்லை, வெளிப்படையாக அரசு அனுமதியோடு அது நடக்கவில்லை, அவ்வளோதான். ஆனால் திரைமறைவில் நடந்துட்டு தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க, இலகுவாக்குறாங்க. வெளிப்படையாகவே மது ஹலாலாக்கப்படுகிறது, ஆகுமாக்கப்படுகிறது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கிறார்கள். ஸோ இதுதான் நியூஸ். இதில் சவுதி கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் ஹஸ் பீன் keen to push a number of social reforms in the kingdom as part of his much touted Saudi 2030 vision. அதாவது 2030 சவுதி அரேபியாவின் தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் நிறைய கோட் அண்ட் கோட் நவீன முற்போக்கான சீர்திருத்தங்களை சவுதி அரேபியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற இந்த ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள் சொல்லுது. அதாவது இதனுடைய வெளிப்பாடு தான் பப்ளிக் கன்சர்ட்ஸ், அதாவது பொதுமக்கள் முன்னிலையில் நிறைய நிகழ்ச்சிகள், அதாவது கலை நிகழ்ச்சிகள், கேளிக்கை நிகழ்ச்சிகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இந்த மாதிரியான ஹாலோவின் அப்படிங்கிற ஷைத்தானிய கொண்டாட்டம், இந்த மாதிரியான விஷயங்களை கவர்மெண்டினுடைய அனுமதியோடைய பொது வெளியில் நடக்கிறதுக்கு அனுமதி வழங்குறது. அதே மாதிரி ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் சினிமாஸ், அதாவது திரையரங்குகளுக்கு அஃபீஷியலாக அனுமதி கொடுத்து திரையரங்குகளை, அதாவது திரைப்படங்களை பறந்துபட்ட ரீதியில் ஊக்குவிப்பது. அதே மாதிரியே அவர் ரமதான் மாதத்தில் தராவி தொழும் போதும் சரி, இதே மாதிரி பாங்கு சொல்லும் போதும் சரி, லவுட் ஸ்பீக்கர்னுடைய வால்யூமை 1/3 அதாவது 1/3 ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி கட்டளையிட்டது. அந்த பகுதிக்குள்ளே போனால் நம்ம அந்த பகுதியிலே இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும். தொழுகை சார்ந்து, பள்ளிவாசல் சார்ந்து, ரமதான் மாதம் சார்ந்து, தராவி சார்ந்துலாம் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறார் முகமது பின் சல்மான். இதெல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இஸ் விஷன் ஆஃப் 2030, அதாவது 2030 விஷனுக்கான தொலைநோக்கு திட்டத்திற்கான பகுதியாக அவர்கள் முன்னெடுத்து வரும் கோட் அண்ட் கோட் சீர்திருத்த நடவடிக்கைகள். புரியுதுங்களா? ஸோ எனிஹோ இதுதான் நியூஸ். ஸோ எப்படியுமே ஃபெலஸ்தீன் இஷ்யூவில் எப்படி அப்துல் ரஹ்மான் சுதேஸுக்கு முகமது பின் சல்மானிடம் ஃபோன் கால் பறந்தது ஒரு ஃபத்வா அளிப்பதற்காக, அதாவது மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்க சொல்லுங்க, ஆட்சியாளர் எது செய்தாலும் கண்டுவிடக்கூடாதுன்னு ஃபத்வா கொடுங்கன்னு சொல்லி, எப்படி அப்துல் ரஹ்மான் சுதேஸ் எல்லாரையும் அமைதியாக இருக்க வேண்டும், அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று பூசி மெழுகி ஃபத்வா அளித்தாரோ, அது போன்ற ஒரு ஃபத்வாவை நாம் எதிர்பார்க்கிறோம். அது போன்ற ஒரு ஃபத்வாவை அவரிடமிருந்து மட்டுமல்ல, இந்த மாதிரியான அதிகார வர்க்கத்தை இறைவனுடைய இடத்தில் அமர்ந்து கொண்டு இறைவன் ஹலாலாக்கியதை தான் ஹராமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும், இறைவன் ஹராமாக்கியதை தான் ஹலாலாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும், சர்வாதிகார எதேச்சதிகார இஸ்லாம் விரோத மன்னர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கும், உலகம் பூராவும் இருக்கும் இது மாதிரியான கோட் அண்ட் கோட் அறிஞர்களிடமிருந்தும் நாம் பூசி மெழுகக்கூடிய, முட்டு கொடுக்கக்கூடிய, அல்லது இஸ்லாத்தை தங்கள் நலன்களுக்கு ஏற்றாற்போல், சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் வளைக்கக்கூடிய ஃபத்வாக்களையும் விளக்கங்களையும் நாம் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக இவர்களிடம் இருந்த அத்தகைய வாக்கியங்கள் எல்லாம் வெகு விரைவில் வரும். இதை அரண் செய்யும் விதமாக இவர்கள் தான் என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் அந்த அந்த நிலப்பகுதியின் ஆட்சியாளருக்கு ஒரு சட்டப்பூர்வ தன்மையை வழங்கி அவரை அரண் செய்து கொண்டே இருப்பவர்கள். நாளைக்கு மதுபான கடை ரியாத்தில் மட்டுமல்ல, சவுதி அரேபியா பூரா, மக்காவுக்கு
ஹரம் ஷெரீஃபுக்கு அடுத்ததே வந்து மதுபான கடையை பெரிய அளவில் திறந்தாலும் சரி, மதுவை அருந்திவிட்டு பொது இடங்களில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களில் கூத்தாட்டங்களில் ஈடுபட்டாலும் சரி, அதுபோல் நாளைக்கே வந்து யாருக்கு தெரியும் விபச்சாரத்துக்கே வந்து லைசன்ஸ் கொடுத்து அதை வந்து ஹலாலாக்கினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, மார்க் மை வேர்ட்ஸ், தங்களுடைய சுய நலன்களுக்காக சுய லாபத்திற்காக முட்டு கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் வந்து இறுதி வரை முட்டு கொடுத்து கொண்டே இருந்து பூசி மெழுகிக் கொண்டே தான் இருப்பார்கள், உருட்டி கொண்டே தான் இருப்பார்கள். இத்தகைய மன்னர்களை வந்து அரண் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். கிட்டத்தட்ட வந்து இத்தகைய மன்னர்களை அவர்கள் வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? நாளைக்கு அல்லாஹ் ஹராமாக்கின எல்லாத்தையும் அவன் ஹலாலாக்கினாலும் இதே லாங்குவேஜ் தான் அவர்கள் வந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் வந்து திருக்குரானில் ஒரு வசனம் வருகிறது, நீங்கள் வந்து இறைவனுடைய வேத வசனங்களை, இறை வாக்குகளை ட்ரைஃபில் கெயின், அற்ப ஆதாயத்திற்காக விற்று விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பனு இஸ்ரவேலர்களை பார்த்து இறைவன் சொல்லக்கூடிய அந்த திருக்குரான் வசனம் தான் இத்தகைய அறிஞர்கள் என்று சொல்லப்படுவோரை பார்க்கும் பொழுது நமக்கு நினைவுக்கு வருகிறது. அற்ப ஆதாயங்களுக்காக, அவர்களுடைய நலன்களுக்காக இறை வழிகாட்டல்களையும் நபி வழியையும் வந்து விற்றுவிட்டவர்கள், இந்த உலகத்திற்காக விற்றுவிட்டவர்கள். ஸோ இத்தோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உலோட்டுமாக.